ஜபலாங்கிற அந்த ட்ரெஸ்ஸை இந்த துணியில் தான் கட் பண்ண போகிறோம். இது நாலாக மடித்து போட்டிருக்கேன். மேலே ஜாயிண்ட் வரும். ஹால் ஸ்கேல் அளவுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதில் வந்து உங்களுக்கு 24 இன்ச்சு அகலம் இருக்கிறதாக நினச்சிக்கோங்க. 38 இன்ச்சு உயரம் இருக்கிறத நினச்சிக்கோங்க. அகலத்தை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் உயரத்தையும் ஃபோல்டிங் மேலே வர்ற மாதிரி மடிக்கணும். அந்த ஃபோல்டிங் வந்து ஷோல்டர் கிட்ட வர்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஹால் ஸ்கேல் அளவுக்கு, அதாவது முழு அளவில் 4ல் 1 பங்கு அளவுக்கு சின்னதாக உங்களுக்கு இப்போ வரைஞ்சி காமிச்சு அந்த ட்ரெஸ்ஸோட அமைப்பை கொண்டு வர்றேன். ஏற்கனவே நம்ம பெரிய பேட்டர்னில் வரைஞ்சி காமிச்சேன்ல போன வீடியோவில். அதே இதை இப்போ சின்னதாக உங்களுக்கு அதில் ஃபோல்டிங்காக வரைய முடியலை. அதனால் இப்போ ஃபோல்டிங்காக ரியலாக நீங்கள் துணியில் இப்படி தான் போடணும். இவ்வளோ அளவு எடுத்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு, அதாவது இந்த அளவு உள்ள இந்த ட்ரெஸ்ஸுக்கு 4 வயசு உள்ள அளவுக்கு இந்த அளவு போட்டால் சரியாக இருக்கும். போட்டு நீங்கள் இப்போ கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணும்போது நம்ம சின்ன அளவு உள்ள கழுத்து, அதாவது பின் கழுத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம் சின்னதாக. அதுக்கப்புறம் இதை விரித்து விட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் தனியாக முன் கழுத்தை வெட்டணும். சேர்த்தே ஃபஸ்ட்டே வெட்டினோம்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்று போல் கழுத்து வந்துடும். இப்போ இதுதான் ஃப்ரண்ட்டு. சேர்த்து கழுத்தை வெட்டக்கூடாது. நான் வீடியோவில் எப்படி தனித்தனியாக வெட்டினேன் அது மாதிரி கழுத்து கட் பண்ணணும். அது பேக்கு. ஃப்ரண்ட் இந்த இடத்துல ஓப்பன் வரும். ஃப்ரண்ட்டில் கழுத்தை சுற்றி சின்ன சின்னதாக சுருக்கு வரும். சுருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோப் வச்சுக்கலாம், பட்டன் வச்சுக்கலாம் கழுத்தில். நம்ம விருப்பம்தான். சைட்லலாம் பைப்பிங்கா இல்லை ஃப்ரில்லா பேசிங்கா நம்ம விருப்பப்படி வச்சுக்கிடலாம். இதே அளவு இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணி தைக்க போகிற ட்ரெஸ்ஸு வரும். இது வந்து ஃப்ரண்ட்டு ஜாயிண்ட் போட்டு எடுத்துட்டேன். அது பேக்கு, அதுலேயும் ஜாயிண்ட் போட்டேன். இந்த ஜாயிண்ட் வருதா உள்ள ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டேன். இதுக்கு லைனிங்கும் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா தான் ஜாயிண்டெல்லாம் வெளியே அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். கைக்குமே கொஞ்சம் துணி காணலாம். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் ஒன்று ஸ்டிச் பண்ணேன். அதனோட ரிமைனிங் துணியை தான் இதுக்கு போட போகிறேன். அந்த பேண்ட்டுக்கு மேட்சாக தான் இந்த ட்ரெஸ் மேலே டாப்பாக வரப்போகுது. அதனால் அந்த துணியை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோல்டிங்காக 1 மீட்ரு 1.5 மீட்ரு எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் வராது. அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டும் சேர்ந்து ஷோல்டரில் ஸ்டிச் இல்லாமல் வரும். தேங்க்ஸ் ஃபார் ஆல். சப்ஸ்கிரைப் மை சேனல்.